ஹலோ எவ்ரிஒன், நான் மணிமாறன். இன்னைக்கு ஃபுட்பால் வேர்ல்டு கப்போட எலிஜிபிலிட்டி மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் யார் ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்மீனியா வெர்சஸ் போர்ச்சுகல். இதில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வந்து 5 கோல் வந்து அடிச்சிருக்காங்க. அர்மீனியா பார்த்தீங்கன்னா 0 கோல். இதில் வந்து யார் யார் ஆடிருக்காங்க? இதில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஜோயோ ஃபெலிக்ஸ், ஜோயோ கேன்செலோ இவங்கெல்லாம் வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செமையாக நெருப்பு மாதிரி இருந்துச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த மேட்சில் நடந்த ஹைலைட்டையும் எமோஷனல் மூமெண்ட்டையும் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜோயோ ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பித்த 10வது நிமிஷத்தில் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கோலை வந்து அடித்து மேட்ச்சுக்கு வந்து ஒரு லீட் கொடுத்துருக்காரு. கரெக்டாக மேட்ச் ஆரம்பித்த 21வது நிமிஷத்தில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்களோட 139, அதாவது 139வது இன்டர்நேஷ்னல் கோல் வந்து அடிச்சிருக்காரு. செமையாக வந்து ஃபினிஷிங்கு. அவருக்கு வந்து இப்போ வந்து 40 வயசாயிருக்கு. ஆனால் இன்னுமே அவரோட பவரு, ஸ்பீடு, அந்த ஃபினிஷிங் எதுவுமே வந்து குறையல. மனுஷன் வந்து நெருப்பாக இருக்காரு. கரெக்டாக 32வது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயோ கேன்சலோ வந்து அவரோட கோலை வந்து அடித்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த செலிப்ரேட் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டோட சிக்னேச்சர், டியோகோ ஜோட்டாவோட சிக்னேச்சர் ஸ்டைலை வந்து போட்டு அந்த ஒரு ஸ்டைலில் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவும் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து அங்கே மேட்ச் பார்த்தவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ச்சுக்கு அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கரெக்டாக 46வது நிமிஷத்தில் ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு மின்னல் ஷாட்டை வந்து அடிச்சிருக்காரு. ஒரு மின்னல் கோலை வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து தன்னோட லாஸ்ட் கோலை வந்து அந்த மேட்சோட லாஸ்ட் கோலை அடித்து டீமை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த கோல் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரீபவுண்ட் ஃபினிஷ் கோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஒரு நல்லா ஸ்டைலிஷாக வந்து முடிச்சு விட்ருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்மீனியா வந்து 0, போர்ச்சுகல் வந்து 5 கோல் வந்து ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இருக்கிற வந்து ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் என்னன்னா, டியோகோ ஜோட்டா வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆடின ஃபஸ்ட்டு மேட்ச், போர்ச்சுகல் ஆடின ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச் வந்து இதுதான் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோயோ கேன்சலோ வந்து செலிப்ரேட் பண்ணதும், அவரோட கோல் அடித்ததுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணதும், அதாவது டியோகோ ஜோட்டாவோட அந்த சிக்னேச்சரை போட்டதும், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21வது நிமிஷத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கோல் அடித்ததும், இதில் என்ன ஒரு சிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோட்டாவோட ஜெர்சி நம்பர் வந்து 21 தான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. போர்ச்சுகல் டீம் வந்து செம ஃபார்மில் இருக்காங்க, நெருப்பாக இருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 140 கோல் கிட்ட வந்து வந்துட்டார், அந்த பவுண்டரி கிட்ட வந்துட்டார். இன்னும் அடுத்தது இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அடுத்தது வந்து அடுத்த மேட்ச்லாம் வந்து என்ன பிரேக் பண்ண ரெக்கார்ட்லாம் வந்து எந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த அர்மீனியா வெர்சஸ் போர்ச்சுகலுக்கு இடையில் நடந்த மேட்சோட எமோஷ்னல் ப்ளஸ் ஹைலைட்டோட அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்பாலில் வரந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.